வாங்க. பேபி வா, நீயும் நானும் சேர்ந்து எடுத்து போட்டுரும். போலாம். சத்யா சூப்பர். அத்தை வாங்க, இப்ப கிளம்பலாம். வாங்க பெரியம்மா, வாங்க. பார்த்தல பெரியம்மாக்கு எவ்வளவு மரியாதைன்னு. அத்தைக்கு எத்துதான். பாட்டி இவ்வளவு கூட்டமா நம்மளை இன்வைட் பண்றாங்களா? ஆமாமா. நல்லா இருக்கீங்களாம்மா? வணக்கம்மா. 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 அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே உங்களுக்காக தான் கோயில்ல காத்திருக்காங்க. வாங்க போலாம். போலாம். ரொம்ப நல்லது. எல்லாரும் பெரிய வீட்டு அம்மான்னு சொல்றது வீட்டை வச்சு இல்ல, அவன் மனசை வச்சுதான். இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்து நீங்க எல்லாரும் ஊருக்கு வரீங்கல்ல, அதுக்கும் சேர்த்துதான் இந்த மரியாதை. வணக்கம். அம்மா வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அப்படிங்களா? நல்லது.
நீங்க சரியான நேரத்துக்கு வந்துடணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தம்மா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. தன்னை தேடி வர்றவங்களுக்கு எத்தனை தடை வந்தாலும் கடவுள் அதை உடைச்சு கூட்டிட்டு வந்துருவார். சண்முகம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. இத்தனை வருஷமா இந்த பக்கமே வராம விட்டீங்களே. அது அதுக்கு நேரம் வரணும்ல. ஆ. நீங்க வரலனாலும் 2 தங்கச்சி சார்பா கோயில் வரிய அம்மா கரெக்டா கொடுத்து வராங்க. ஆமாமா, இவங்கெல்லாம் நம்ம தங்கச்சி குடும்பமா? ஆமா, அவ இந்துமதியோட பொண்ணு அனிதா. இவனுங்க என்ன பண்றானுங்க? டேய், இப்ப அண்ணன்கிட்ட என்னடா சொல்றது? டேய், அண்ணன் தாண்டா ஃபோன் பண்றாரு. சரி பேசு. அண்ணா, டேய், அந்த அம்மா ஊரை சுத்தி சுடுகாட்டு வழியா வரும்னு பார்த்தா நேர் வழியா பயத்துக்கு வருது. என்னடா பண்றீங்க? அண்ணா, நாங்க 3 பேர் கஷ்டப்பட்டு தூக்கி வச்ச கல்ல பெரிய வீட்டு மருமக ஒத்தையா நின்னு தூக்கி போட்டு போயிட்டான். சொன்னா நீ நம்பவே மாட்டேன. சீ, போன வேடா. என்னடா? இவன் இந்துமதியோட பையன் பிரபு. இப்ப என் பையன் கூட. இவ சத்யா, இவனோட வைஃப். வணக்கங்க. ஓ, இவதான் என் திட்டத்தை பாழாக்குனவளா? ஏய் பெரிய வீட்டு பொம்பளை, உன் சொந்தத்தை கூட்டி வந்து மவுஸ் காட்டுறியா? திருவிழா முடியறதுக்குள்ள உன் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துறேன். ஏண்டா மாடசாமிய பகச்சுக்கிட்டோன்னு நீ நினைச்சு உன்னை அலற மாதிரி பண்ற. சரிங்கம்மா, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு கலப்பா வந்திருப்பீங்க. வீட்டுக்கு போங்கம்மா. சரி, நான் உங்களை எல்லாம் அப்புறமா சந்திக்கிறேன். வரேன். சரிங்க. சத்யா, உன்னோட வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. ஏன்னா இதுவும் நீ வாழ போற வீடுதான். வா. அனிதா, நீயும் சௌமியாவும் அந்த ரூம்ல தங்கிக்கங்க. இல்ல பெரியமா, நான் தனியாவே தங்கிக்கிறேனே. ஓ சரி. சௌமியா, பெரியமா, நீ பாப்பா கூட அந்த ரூம்ல தங்கிக்கமா. சரிங்க பெரியமா. போமா. வா. நீ போய் இந்த ரூம்ல தங்கிக்க. சரிங்க பெரியமா. நிர்மலா அக்கா, நீங்க 2 பேரும் உள்ள இருக்கிற ரூம்ல தங்கிக்கங்க. சரிங்க அக்கா, வாங்க. நீங்க அந்த ரூம் எடுத்துக்கங்க. சரி. பிரபு, சத்யா, நீங்க 2 பேரும் மேல் ரூம்ல தங்கிக்கங்க. அம்மா, அது உங்க ரூம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க பெரியம்மா. அம்மா, நீங்க என்ன தூங்கலையா? தூங்கணும். போய் அந்த கைத்து கட்டில எடுத்துட்டு வந்து இங்க போட. கைத்து கட்டலா? ஏன் நிக்கிற?
எனக்கு தூக்கம் வருது, போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ம். மா, ம். எல்லாருக்கும் ரூம் கொடுத்துட்டு நீங்க இப்படி வெளியில ஊத காத்துல படுக்கிறீங்களேம்மா. இத்தனை நாளா இவ்ளோ பெரிய வீட்ல தனியா படுத்து கிடந்தேன். இப்ப பாரு, சொந்தம் பந்தோன்னு வீடே நிறைஞ்சிருக்கு. இப்பதான் என் மனசும் நிறைஞ்சிருக்கு. என்னோட பல வருஷ உழைப்புல உருவானது இந்த வீடு. இந்த வீட்டை கட்டும்போது தேவிகா, இந்துமதி எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அப்ப இந்த கட்டில் கூட எனக்கு கிடையாது, தரையில தான் படுப்பேன். நெல் அளக்கிற படி வெறும் படியா இருக்க கூடாதுன்னு அதுல 2 நெல்மணிய போட்டு வைக்கிற அந்த விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவனா. இப்ப என் மனசு நிறைஞ்சிருக்கு. படுக்க ரூம் இல்லன்னு நீ வருத்தப்படுற, ஆனா எல்லா ரூம்லயும் படுக்க ஆள் இருக்குன்னு நான் சந்தோஷப்படுறேன். என் தங்கச்சி இந்துமதியோட குடும்பம் ஒரு வகையில என் குடும்பம். இவங்க வடிவுலதான் நான் இந்துவை பாக்குறேன். நீ போய் படு. மா, நானும் இங்கே படுத்துக்கிறேம்மா. சரி, பாய் எடுத்து போட்டு படு. ரவுடி பேபி, இந்த கிராமத்து வீடு, மர கட்டிலு, சுத்தமான காத்தும் சூப்பரா இருக்குல்ல? கண்ணை மூண்ணா தூக்கம் செம்மையா வரும். வராது. ஏன்? அத்தை வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி தூக்கம் வரும்? என்ன சொல்ற ரவுடி பேபி? ஆமா, நம்ம எல்லாருக்கும் ரூமை குத்துட்டு அத்தை வெளியே கைத்து கட்டில பத்து நிறுறாங்க. சரி வா, இப்ப கூட்டிட்டு வந்துடலாம். இரவல் பேபி, நம்ம அப்பெல்லாம் சொன்னா அவங்க கேட்ட மாட்டாங்க. நம்ம வேற மாதிரி ஐடியா பண்ணி தான் அவங்களை உள்ள அனுப்பணும். என்ன ஐடியா? சொல்றேன், நீ இந்த பெட்ஷீட் எடு. எத்தனை வா அவங்க பேபி, சீக்கிரம். ஏன் இதை நீ எடுக்க மாட்டியா? ஏன் நீ எடுக்க மாட்டியா? நல்லா பேசு. ரவுடி பேபி, எங்க பெரியம்மா? அங்க இருக்காங்க பாரு. அங்க இருக்காங்க. வாவ், ஆஹா ஆஹா, அடடா, ஓஹோ, அடடடடடடா, எப்பா பயங்கரமா இருக்குதுல. எப்படி இருக்கு பாரு, மார்வலஸ். என்ன ஒரு காத்து, காத்து தள்ளுது பாரு, பாத்து பாத்து. காத்து ஒரு குளிர், எப்படி குளிர் காத்து பாத்தியா? அப்பா, என்ன ஒரு சந்தோஷம். நான் ஒரு ஜலதோஷம், பிரதோஷம், ஏதோ ஒரு தோஷம். தோஷம், ஆமா ஆமா. அமுல் பேபி, இந்த ரம்யமான கிராமத்து சூழல்ல நம்ம தூங்க போறோம். அடடடடா, உள்ள அறியுதுல. நினைக்கும் போதே தூக்கம் சொக்குதே. ஆக்சுவலி இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்மள கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்கல்ல, நம்ம பெரியம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா அமுல் பேபி, கண்டிப்பா. பிரபு, பெரியம்மா, பெரியத்த, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? நான் பார்க்கவே இல்லையே. பெரியம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் அதே தான் கேக்குறேன். ரூம்ல படுக்காம என்ன பெட்ஷீட் தலகாணிலாம் எடுத்துட்டு வெளியே சுத்திட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை, அது வந்து டவுன்ல தான் எப்பவுமே ரூம்லயே பத்துன்னு கிடக்குறோம். சரி, ஒரு சேஞ்சுக்கு வாசல்ல பத்து இல்லன்னு பார்த்தோம்னா ஒரே கொசு தொல்லை, திருடனுங்க தொல்லை, அப்புறம் பொல்யூஷன் தொல்லை வேற, ஏர் சர்க்குலேஷன் வேற இல்ல பெரியம்மா. இன்னைக்கு கிராமத்துக்கு வந்துக்கிறோம். வெளியில வாசல்ல கைத்து கட்டில சந்தோஷமா தூங்கலான்னு பார்த்தா நீங்க வந்துட்டீங்க. சரிங்க பெரியம்மா, நீங்களே படுத்துக்கோங்க. ரவுடி பேபி, வா,
நமக்கு தான் இங்க தூங்க கொடுத்து வைக்கல. பெரியம்மா படுத்துக்கிட்டோம். நம்ம மேல ரூம்லயே போய் படுத்துக்கலாம். வா. நில்லுங்க. அத்தை வெளியில ஊத காத்து அடிக்குது, உங்க உடம்புக்கு ஆகாது. அதனாலதான் சொல்றேன். ஐயோ அத்தை ஒன்னே ஆகாது. நான் போலீஸ் ஆனா நடுராத்திரில குளிர்ல டியூட்டில ஆமா பாக்கணும். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு நான் இது ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம்ல. கண்டிப்பா கரெக்ட் தான். ஆசைப்பட்டு கேக்குறாங்க, நம்ம உள்ள போய் படுத்துக்கலாமா? சரி, நீங்க படுங்க. செம்ம ஐடியா பண்ணி அம்மாவை உள்ள போக வச்சுட்ட சத்யா. நீ பயங்கரமான ஆளுதான். ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் காட்டுறதுல நீயும் அம்மாவும் சலைச்சவங்க இல்ல. கண்ணு வைக்காதகா நீ. ரவுடி பேபி, வெளியில படுக்கிறது உண்மையிலே சொர்க்கம் தான் ரவுடி பேபி. ரவுடி பேபி, என்ன டல்லா இருக்க? அந்த குஸ்தி வாத்தியார நினைச்சாதான் பயமா இருக்குது அவங்க பேபி. என்ன பயிற்சியில சேர்த்து பாரா. இப்ப எதுக்கு நீ தேவலாம் பயந்துட்டு இருக்க? அத்தை ஏற்கனவே பயமுத்திட்டாங்களே. ஒரு ஐடியா. என்ன? இது ரெண்டுல ஒண்ணு தொடு. எதுக்கு? ஒரு விரல் வாத்தியார் ஒத்துப்பாரு, இன்னொரு விரல் ஒத்துக்க மாட்டாரு. இது என்ன விளையாட்டு? நான் தப்பான விரல தொட்ட என்ன பண்ணுவ? யாமுல் பேபி என்னெல்லாம் பாதி. ஆன்சரு தப்பே ஆகாது. மாத்தி தொட்ட ரவுடி பேபி ஃபீல் ஆயிடுவாளே, என்ன பண்றது? மீதி பயிற்சியை முடிச்சுட்டு நீ கோல்டு அடிச்சிடுவ ரவுடி பேபி. தப்பிக்காத, முதல்ல தொடு. நான் சரியா தொட்டுட்டா எனக்கு நீ லஞ்சம் தருவியா? போலீஸ் ஆண்டியா லஞ்சமா? சரி, என்ன லஞ்சம்? அகில உலக ஹஸ்பண்டுங்களும் பொண்டாட்டி கிட்ட என்ன லஞ்சம் கேட்பாங்க, அதே லஞ்சம் தான். அவங்களு பே இப்ப நீ விரல தொட போறியா இல்லையா? ரவுடி பேபி என்னோட பாதி. அப்ப அவன் நினைச்சது எனக்கும் தெரியணுமே. எது சரியான வரலா இருக்கும், எது தப்பான வரலா இருக்கும்? என்னாச்சு? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அப்ப லஞ்சம் கிடைக்குமா? கொடு கொடு கொடு. இந்த விட்ட வழியா? அதெல்லாம் முடியாது. ஹலோ, இங்க யாருமே இல்ல. குடு. அவள் பேபி. குடுனா குடுக்கணும். குடு.
போறீங்களா? ஆமாக்கா. பாத்ரூம்ல தலைக்கு தேய்க்கிறதுக்கு அரப்பு எடுத்து வச்சிருக்கேன். சரிக்கா. ரவுடி பேபி குளிக்க போறாளா? அது எப்படி நான் இல்லாம நீ குளிப்ப? இதோ வரேன்.